அது மாத்திரமல்ல, கிருஷ்ணம் ஆராதயாமி. அவளுக்கு குலதெய்வம்னு ஒண்ணும். குலதெய்வத்தை விட்டுட்டு நீங்க பாக்கி தெய்வத்தை பிரார்த்திக்கிறது அவ்வளவான அழகல்ல, அது க்ஷேமத்தை கொடுக்காது. வேதமே அதை சொல்றது. யோ வை ஸ்வான் தேவதாமனுயஜதே பிரஸ்வாயை தேவதாயை ச்யவதே ந பராம் பிராப்னோதி பாபியான் பவதி. அவனுக்கு உண்டான குல தெய்வத்தை ஆராதனை பண்ணணும். இப்ப நான் கதை சொல்றேனே, எங்களுக்கு குலதெய்வம் சாஸ்தா. திரியம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாரூடம் அகம் வந்தே சாஸ்தாரம். குலதெய்வதன்னு எங்க குலதெய்வம் சாஸ்தா. ஆனா திருச்செந்தூர் முருகன் ரொம்ப பிடிக்கும்னா, அதுக்காக சாஸ்தாவை விட்டுட்டு இனிமேல் திருச்செந்தூர் முருகன் தான் எனக்கு முக்கியம் நான் சொல்லக்கூடாது. திருச்செந்தூர் முருகன் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா முதல் பூஜை சாஸ்தாக்கு. சாஸ்தா பூஜை பண்ணிட்டு தான் திருச்செந்தூர் முருகன் பூஜை பண்ணணும். அவளுக்கு உண்டான குலதெய்வத்தை ஆராதிக்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, குலதெய்வத்தை ஆராதனத்தை விட்டுவிட்டாள், அமாவாசையா தர்ப்பணம் சிராத்தாதிகள் பித்திருக்களுடைய பூஜனத்தை விட்டுவிட்டாள், அந்த பரம்பரை ஆட ஆரம்பிச்சிடும். ஆணி வேர் கீழே ஆடும், அஸ்தி வாரம் ஆட ஆரம்பிச்சிடும். ஆமா, கொஞ்ச நாள் சில வருஷங்கள் கழிச்சு பார்த்தா அந்த பரம்பரை ஒன்றும் இல்லாத பரம்பரை ஆயிடும், கோணாமணன் ஆயிடும். பித்திருக்கள் பூஜை ரொம்ப ஜாக்கிரதை. பழைய காலத்தெல்லாம் ஸ்ராத்த பட்சம் ஸ்ராத்த மாசம்னு பயந்து பயந்து ஸ்ராத்தாதிகளை பண்ணினாள் பெரியவள்லாம். இன்னைக்கெல்லாம் துணிச்சல், தைரியம். அந்த ஒரு பட்சம் அந்த ஒரு பட்சமாவது அழகா இருக்கணும்னு தோண வேண்டாமோ? அப்பா வரார் அம்மா வராருன்னு ஒரு பயம் வேண்டாமோ? உலகங்கள்ல பயமே இல்லாத முதனா ராத்திரி பம்பாயிலேருந்து கிளம்பி வந்துட்டு மறுநாள் காலத்தில் சாயங்காலம் போன் பண்றதே சொல்றாரு வாத்தியாருக்கு, நாளைக்கு பித்ரு ஸ்ராத்தம் 2 ஆளை சொல்லிடுங்கிறார். இது என்ன நடவாளா சித்தால இத பெயிண்ட் அடிக்கிறாளா புரியலையே எனக்கு. அவர் மேல நம்ம பீத்திருக்கிற ஆவாகனம் பண்றோம். சாஸ்திரம் சொன்னது, நீ யார சிராதத்துக்கு கூப்பிடுறையோ அவருடைய சரீரத்துக்குள்ளார முத நாளே உன் பித்திருக்கள் ஆவிர்பவிக்கிறாள். அவ சரீரத்தில் ஆவிர்பவிக்கிறது ஆச்சரியம் இல்ல, உங்க ஆத்துக்கு முதனா கார்த்தாலேயே வந்துடுற. தே பிதர பூர்வேத்யுராகச்சன். 15ஆம் தேதி சிராதம்னா 14ஆம் தேதி கார்த்தால சூரியோதயத்துல அவ அப்பா வாத்துக்குள்ளார வந்துடுவார். அப்படி பயந்துன்னு சிராதம் பண்ணணும். பித்திருக்களை நீங்க ஆராதிக்கலையானால் பெரிய நஷ்டத்தை சந்திப்பீர்கள், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ராமனை சொல்றதே என்ன சொல்றோம்? கோதண்ட ராமன் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு கோதண்ட ராமன்? அவர் கையில வில்லு வச்சுட்டு இருக்கார், அம்பு வச்சுட்டு இருக்கார், அதனால கோதண்ட ராமன் சொல்றோம். இப்ப சொல்லட்டோமா? பிதிருக்களும் கோதண்டாள். என்ன அப்படின்னு, ஸ்ராத்தம் முடிஞ்சு ஸ்ராத்தத்தை அந்த பிதா ஸ்ராத்தம் முடிஞ்சு போஜனம் ஆகி அந்த கிட்டக்க வந்து நின்னுண்டு ஸ்வாது ஷகும் சத பிதரோ வயோ, அது சொல்றாளே இந்த மந்திரத்துல, கோபி சன்னத்தா பததி பிரசூதா யத்ரா நரஸ்ஸஞ்ச விசத்ரவந்தி தத்ராஹஸ்மப்யமிஷவ ஷர்மயகும் சன்னு ஒரு மந்திரம், பிரார்த்தனை. இந்த பய ஸ்ராத்தம் பண்ணின கர்த்தா பிதர்களை பார்த்து கும்பிட்டுண்டே சொல்ல வேண்டிய மந்திரம், அது அஞ்சலி பந்தமா சொல்ல வேண்டிய மந்திரம். என்ன இஷவஹா அப்படின்னா அம்புகள் அர்த்தம். ராமன் கையில தான் வில் இருக்கு அம்பு இருக்கு நினைக்காதீர்கள், பிதிர்கள் கையிலையும் வில் இருக்கு அம்பு இருக்கு. ஹே பிதிர்களே, நீங்கள் என் மீது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அம்புகளை எய்யாதீர்கள், எங்களை நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்னு
ஸ்ராத்தத்துல மந்திரத்தை சொல்லி அஞ்சலி பந்தமா பிரார்த்திக்கிறான் அந்த பய ஸ்ராத்தம் பண்ற கர்த்தா. அதனாலதான் பித்திருக்களுடைய ஆராதனை ரொம்ப உயரும். அதாவது உங்களுக்கு புரிய முடியுமா சொல்றேன். உத்தராத்துல கதவை திறக்கிறதே கிரீச்சி கிரீச்சின்னு சத்தம் கேட்கறது. கிரீச்சி கிரீச்சின்னு சத்தம் கேட்கறது என்ன புத்திசாலியா உள்ள வீரன் அந்த நாதாங்கில எங்க சப்தம் வருதோ அங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த சப்தம் நின்று போயிடும். சில முட்டாள் என்ன பண்ணுவான், எங்கே இந்த சத்தம் வருதுன்னு தெரியலேன்னு கதவை உடைச்சு எடுத்துட்டு புதுசா ஒரு நிலையை வாங்கி உள்ள போடுறேன்னு போடுவான். அது மாதிரி இந்த ஊர்ல சேங்காலிபுரத்தில் சொல்லுவா, முள்ளு வாங்கியால எடுக்கிறத கோடாலியால வெட்டி எடுத்தான்னு சொல்லுவா. கிராமங்கள்ல துளியூண்டா கொஞ்சம் எண்ணெய் போட்டு சரி பண்ண வேண்டியதுக்கு கதவை உடைக்கிற மாதிரி 365 நாள்ல ஒரு 2 நாள் ஸ்ராத்தாதிகளை கரெக்டா ஊத்தம் பண்ணிவிட்டானே, ஆனால் 363 நாள் கரெக்டா இருக்கலாம். 343 நாள் கரெக்டா இருக்கலாம். 365 நாள்ல 363 நாள் சந்தோஷமா வாழலாம். அந்த 2 நாள் கரெக்டா சிராத்தம் பண்ணிவிட்டானே, ஆனால் அந்த சிராதத்தை சரியா பண்ணாமல் நீங்க பித்திருக்களை ஆராதிக்காமல் பாக்கி டயத்துல சந்தோஷமா சௌபாகியமா இருக்கணும்னா பித்திருக்கள் எப்படி இருக்க விடுவா? யோசிச்சு பாருங்களா. இன்னும் சொல்ல போனா திரிபிர் வருஷயதாத்மனோஹோ பரிதுஷ்டா ஜெகத்தாத்ரி பிரத்யக்ஷம் பிராக சண்டிகா நாள் மார்க்கண்டேய புராணத்துல இம்மாதிரியாக 3 வருஷம் பூஜை பண்ணினாள் துர்கா பரமேஸ்வரிய. அதுக்கப்புறம் பரிதுஷ்டா அந்த பூஜையினால அவள் சந்தோஷத்தை அடைஞ்சு பிரத்யக்ஷம் பிராக எதிர்த்தாப்புல நின்று பேசினாள் அப்படின்னு. தேவதைகளுடைய பிரசாதத்தை வாங்கிக்க மினிமம் 3 வருஷமாவது பூஜை பண்ணணும். ஆனா பித்திருக்கள்லாம் அப்படி இல்லை. நீ பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அடுத்த க்ஷணம் இன்ஸ்டன்டா அனுகிரகம் பண்ணுவா. உடனேக்கு உடனே பித்திருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவா. அதனாலதான் பித்திரு பூஜனை ரொம்ப முக்கியம். இப்ப கூட ஒரு 2 மாசம் முன்னாடி காஞ்சிபுரம் வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபா உபன்யாசத்துல பித்திரு பூஜனம் அமாவாஸ்யா மந்திரார்த்தங்கள்னு நான் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அதுல அமாவாஸ்யா தர்ப்பண மந்திரங்கள் முழுக்க சொல்லி அந்த தர்ப்பண மந்திரங்களுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம்னு வரிசையா சொல்லிண்டே வரேன். யூடியூப்ல இருக்கு, கேட்டு பார்க்கலாம். அமாவாஸ்யா தர்ப்பண மந்திரங்கள்லாம் அதுக்கு என்னென்ன அர்த்தம், எப்படி எல்லாம் பித்திருக்களை கூப்பிடுறேன், எப்படி எல்லாம் தர்ப்பணம் பண்ணணும், எல்லா விதானமும் சொல்லியிருக்கேன் அதில் அந்த உபன்யாசத்துல. இப்ப நான் விஸ்தாரமா இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சங்கர விஜயன் சின்னதா ஆயிடும், பிதிரு பூஜனம் பெருசா ஆயிடும். இப்ப ஏன் இதை இப்படி விஸ்தாரமா சொல்றேன்னா, இப்ப மகாலய பட்சம் இந்த 15 நாளும் பிதிர்களையே தியானிச்சு பூஜை பண்ணப்பட வேண்டிய நாள். அதனாலே சொல்ற அவர் சொல்றார், விகத விஷய திருஷ்ண ஆசைய விட்டுட்டேன், கரதல பிக்ஷைய விட்டுட்டேன், நீரமாத்திராசனோகம் நீர தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்டு என் குலதெய்வமா இருக்கக்கூடிய கிருஷ்ணம் ஆராதயாமி, என்னுடைய குலதெய்வமா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நான் ஆராதிக்க போறேன். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், கணமனு பரிமாணம் பிராணினோ ஏ ஸ்பிருசந்தி. கணம் அப்படின்னா எவ்வளவு தெரியுமோ? ஒரு உளுந்து நனையக்கூடிய, ஒரு உளுந்து மேல ஒரு சொட்டு விட்டா அந்த உளுந்து எப்படி நனையுமோ அந்த பரிமாணத்துக்கு கணம்னு பேரு. அந்த உளுந்து நனையக்கூடிய அளவு பரிமாணமா இருக்கக்கூடிய கங்கா தீர்த்தத்தை பிராணினா எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி ஸ்பிருசந்தி கையால போய் தொட்டுட்டாலேயானால் எல்லா பாவமும் போயிடும். ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லல அவர், சாப்பிடணும் பிபத்தின்னு சொல்லல, ஸ்நானம் பண்ணுங்கன்னு சொல்லல, ஸ்பிருசந்தின்னார். ஸ்பிருசதி ஸ்பிருசதா ஸ்பிருசந்தி. பிராணி